இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியரப்பாவை பற்றின செய்திகள் இங்கே கேட்குங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்தோணியரப்பா தீர்த்து வைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுளுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவழிச்சா ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியரப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோடி அற்புதர் புனித அந்தோணியரப்பா வந்து புயலில் சிக்கி தவிச்ச படகுல இருந்தவங்க அவ்வளோ பேரையுமே மீட்டெடுத்த அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை இத்தாலியை நோக்கி வந்து ஒரு பங்கு இளைஞர்கள் சுமார் 25 பேருக்கு மேலே வந்து ஒரு கப்பலில் படகுல போயிட்டு இருந்திருக்காங்க. அதில் அந்த பங்கு தந்தையும் உண்டு. அவங்க அவ்வளோ பேரை வந்து திருப்பயணமாக போகிறதுக்கு வந்து அந்த டைம்லலாம் படகுல ஏறி தான் ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அந்த டைமில் போயிட்டு இருக்கும்போது ஒரே அந்த இளைஞர்கள் அவ்வளோ பேர் குருவானவர் வந்து ஃபுல்லாக ஜபத்திலே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் வந்து ஒரே ஆடலும் பாடலும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப கூத்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, நல்ல பெரும் புயல் வந்திருக்கு. அப்போ படகு வந்து அசைஞ்சு தண்ணிலாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப பயம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்டே ஃபாதர் சொல்லியிருக்காங்க, நம்ம போகிறது ஒரு திருப்பயணம், ஒரு புனித பயணம். நம்ம இந்த டைமில் நம்ம கடவுளை இறைவன் நல்லா தேடி மனசார நம்மளோட பாவங்களுக்காண்டி மன்னிப்பு கேட்டு நம்ம மனசை நம்மளே வந்து ஆயத்தம் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரிலாம் ஆடலும் பாடலும் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் கடவுளுக்குள்ளே இருங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாதர் என்ன ஃபாதர் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இதுதான் ஜாலி இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் இப்படி பண்ணதோட அப்போ அவ்வளோ இளைஞர்களும் பயந்துட்டாங்க. பயந்து மறுபடியும் ஸ்பீடாக ஃபாதர்கிட்ட போயிருக்காங்க. ஃபாதர் எங்களோட பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியும், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆடி பாடி இந்த மாதிரி வந்ததுனால மட்டும்தான் இப்படி ஆயிட்டு, எங்களோட பாவங்களை மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் பாவங்களை மன்னிச்சா கண்டிப்பாக இது சரியாயிடும், நம்ம வந்து உயிரோடு நம்ம வந்து அந்த சைடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குருவானவர் சொல்லியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு பாவ மன்னிப்பு நான் கொடுத்தா மட்டும் இது வந்து சரியாகாது, நீங்கள் தூய அந்தோணியார்கிட்ட நல்லா வேண்டிக்கிடுங்க, உங்கள் பாவங்களுக்காண்டி நீங்கள் மனசார மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக தூய அந்தோணியார் வந்து உங்களை வந்து காப்பாற்றுவாங்க, நம்ம எல்லாருமே காப்பாற்றி கரை சேர்ப்பாங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோ இளைஞர்களும் தன்னோட தப்பை வந்து அவ்வளோ பேர் அதிலே கையெடுத்து கும்பிட்டு, அந்தோணியாரே எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து எங்கள் வயசு பார்க்குற இதில் நாங்கள் வந்து ஏதோ இதான் சந்தோஷம், அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பாவத்தில் நாங்கள் இது பண்ணிட்டோம், தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நாங்கள் இனிமேல் இப்படி ஒரு திருப்பயணம் போகும்போது நாங்கள் எவ்வித இடைஞ்சலும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம், எங்களை மன்னிச்சு எங்களை கரை சேர்த்துருங்க அந்தோணியாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுது ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே நார்மல் கண்டிஷனுக்கு படகு வந்துட்டு அப்புறம் சிறிது நேரத்தில் அவங்க எல்லாருமே கரை போய் சேர்ந்துட்டாங்க உயிரோட. அப்போ குருவானவர் சொல்லியிருக்காங்க, நம்ம அவ்வளோ வரையும் காப்பாற்றினது புனித அந்தோணியார் மட்டும்தான், இந்த வல்லமை வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதற்காண்டியே நம்ம புனித அந்தோணியாரப்பா வந்து மிகவும் பேறு பெற்றவங்க, பெரிய புனிதர் அந்த மாதிரி சொல்லி எல்லாருமே அந்தோணியாரப்பா வணங்கி வாழ்த்திட்டு கரை சேர்ந்துட்டு அந்தோணியாரப்பா இருந்த இடத்த அந்த கோயிலில் தான் போய் உட்கார்ந்து அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்கள் அந்தோணியாரப்பா பண்ணதுக்கு வல்லவங்க கோடி அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் நம்ம ஒவ்வொரு கோயில்களுக்கும் போகும்போது அந்த விண்ணப்பங்கள்லாம் வாசிக்கும் போது நிறைவேறியதுக்கு நன்றி அப்படிலாம் வாசிக்கும் போது எண்ணற்ற அற்புதங்கள் அந்தோணியாரப்பாட்ட வந்து அந்த மக்களுக்கு நடந்திருக்கு. நான் ஒரு முறை கோயில் போயிருக்கும்போது கூட நிறைய பேர் இந்த ஃபாதர் வந்து ஒவ்வொரு வார பூசையிலையும் வாசிப்பாங்க, எங்களுக்கு இந்தந்த வேண்டுதல் நிறைவேறிருக்குன்னு மக்கள் எழுதி அந்த விண்ணப்ப பெட்டியில் போடுவாங்க. அதெல்லாம் வாசிக்கும் போது அதாவது டாக்டரே குணமாகாதுன்னு சொன்ன வியாதி கூட ஒரு 2-3 மாதம் கண்டினியூவாக அந்தோணியாரப்பா போய் கும்பிட்ட பிறகு அந்த ஆட்களுக்கு குணமாயிருக்கு. அந்த ஆட்களை சாட்சியாக எழுதி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பிக்கையாக அந்தோணியாரப்பாவை தேடி போங்க, கண்டிப்பாக நீங்கள் நலம் பெறுவீர்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வேண்டுதல் அவ்வளோத்தையும் அந்தோணியாரப்பா கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த உண்மை சம்பவத்தோடு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புனித அந்தோணியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியார் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்தோணியார்ப்பா பண்ணி தந்திருக்காங்க. நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்தோணியார்ப்பாவை நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.